வணக்கம். தமிழகத்தை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை, இதுல இருக்க மர்மங்கள், இது கிளப்பக்கூடிய சந்தேகங்கள், இதை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். ஆம்ஸ்ட்ராங் ஒரு வழக்கறிஞர் மட்டும் இல்ல, ஒரு மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர். அவருக்கு தேசிய கட்சியின் மாநில தலைவர் என்கின்ற பொழுது இந்த காவல்துறையினுடைய அந்த கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கட்டாயமா இருக்கக்கூடிய ஒரு நபர், அதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதை தாண்டி அவருக்கு வரக்கூடிய அனைத்து தொலைபேசி அழைப்புகள் இருந்து அவருடைய வரவு செலவு இருந்து எல்லாமே முழுவதும் முற்றாக கண்காணிக்கப்படும், மறைமுகமாக உளவுத்துறையால் கண்காணிக்கப்படும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இவ்வளவு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கிறவரு, இன்னொன்னு அந்த பகுதியில நன்மதிப்பை பெற்றவர், பெரிய வம்பு தும்புக்கு எதுக்குமே போகாதவர். அதையெல்லாம் தாண்டி அந்த பகுதி வாழ் மக்கள் மட்டும் இல்ல, எல்லா ஜாதி மதத்தையும் கடந்து ஒரு மனித நேயராக மிகப்பெரிய உதவிகளை, கல்வி உதவியிலிருந்து எல்லா உதவிகளையும் செய்திருக்கிறாரு. அவர் இறப்புக்கு அப்புறம் நமக்கு தெரிய வர பெரிய விஷயம் என்னன்னா, அவருடைய செல்வாக்கு என்பது ஏறுமுகமாக வளர்ந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்ற ஒரு உண்மை இப்ப தெரிய வருது. அதாவது மிகப்பெரிய ஒரு தலைமை பண்பு கொண்ட ஒரு நபரா இருந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு வட்டத்தை உருவாக்கி அந்த சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல அவருடைய ஆதரவு தளம்ன்றது அகலப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. அரசியல் ரீதியாகவும் அவர் ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராக உருமாறி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றமான காலகட்டம். இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய தலைமை ஆளுமையா அவர் 2026 உருவாகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருந்தது மாதிரி ஒரு தோற்றம் இப்ப அவருடைய மரணம் நமக்கு சொல்லுது. இவ்வளவு மிகப்பெரிய விஷயங்கள் ஒரு பின்புலம் படைத்த, எப்போதுமே ஆள்பலம் உள்ளவரு, கை துப்பாக்கி வச்சிருக்கிறவரு, இவ்வளவு விஷயங்கள் உள்ளவரு எப்படி இவங்க ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாங்க? இதுல என்ன பெரிய சந்தேகங்கள்னா 3 முக்கிய சந்தேகங்கள் இதில் எழுகின்றன. சந்தேகம் 1, அவருடைய ஓட்டுநராக இருந்தவர் ஒரு வார காலம் விடுமுறையில் செல்கின்றார். அவர் ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்காக செல்கின்றார். அவருடைய பெயர் பஞ்சாட்சரம். இவர் கரெக்டா இவர் விடுமுறை எடுத்திருந்து எதர்ச்சியான ஒரு நிகழ்வு வச்சுக்கிட்டாலும், இவர் கரெக்டா சென்ற நிகழ்ச்சி, இவரு தனிமையில் இருக்கிறார், டிரைவர் கூட இல்லாம இருக்கார் அப்படின்ற செய்தி எப்படி அந்த எதிரிகளுக்கு போய் சேர்ந்தது? நம்பர் 1. நம்பர் 2, ஒரு கை துப்பாக்கி எனக்கு உடனடியா திரும்ப காவல்துறையில கேட்டோம், அவங்க போலீஸ் இவருக்கு திருப்பி கொடுக்காம இருக்கிறாங்க. ஏன் உடனடியா திருப்பி தரல? நம்பர் 2. நம்பர் 3, மிக முக்கியமானது, அந்த சம்பவம் நடந்த பொழுது அந்த ஜொமேட்டோ வாடிக்கையாளர்களை போல அந்த ஜொமேட்டோ உணவு சப்ளை பண்றவங்க மாதிரி உடையில மிகப்பெரிய கூட்டமா, அது மிக குறுகிய சந்து. அந்த இடத்த நம்ம பார்க்கும்போது அது மிக குறுகிய ஒரு பெரிய அளவு அகலமான ரோடு தான் கிடையாது. அந்த இடத்துல இந்த ஜொமேட்டோ எடுக்கக்கூடிய ஆர்டர் எடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க, கடைகள் இருக்கு, அதுக்காக இருக்கிறாங்க. ஆனா அளவுக்கு அதிகமா ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது நிச்சயமா அங்க அவர்கள் ரொம்ப நேரமா அவங்க நின்றுட்டு இருக்காங்க, யாரும் சந்தேகப்படல அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜொமேட்டோ இதாக அந்த உடை அணிந்து வந்தார்கள் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அதுல ஒரு குளறுபடி இருக்கு. இந்த 3 முக்கிய சந்தேகம் தான் இந்த கொலைக்கான பின்னணியே நமக்கு ரொம்ப யோசிக்க வைக்குது. இது அந்த கொலை சம்பவம் நடந்ததனுடைய பின்னணியில ரொம்ப அடிப்படையில ரொம்ப ஆணித்தரமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவருடைய ஓட்டுநருடைய ஒரு வார கால விடுப்பு, அவர் சொந்த பணிக்காக செல்றாரு, விடுமுறை எடுத்துட்டு போறார். நம்பர் 1. நம்பர் 2, கை துப்பாக்கி கேட்டும் அந்த கை துப்பாக்கியை காவல்துறை இவருக்கு உடனடியாக கொடுக்காமல் காலதாமதம் செய்தது ஏன்? நம்பர் 3, இந்த ஜொமேட்டோ அந்த கடை அன்கண்டிஷனல் கிரௌடு, அதாவது ஒரு அன்யூசுவல் கிரௌடு இருக்கும்போது நிச்சயமா அவ்வளவு நேரம் எப்படி அந்த கடைக்காரர் அனுமதிச்சார், சம்மதிச்சார்? இந்த மூன்று விஷயங்களை தாண்டி அடுத்து இந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்க நடக்க போகுதுன்னா, அவங்க அண்ணனுடைய வாக்குமூலம் ஒண்ணு, அவருடைய பிரதர் ஓடி வராரு. இவர் இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் ஓடி வராரு. இந்த இதை கேள்விப்பட்டு இதை நோக்கி தெருவு நோக்கி ஓடி வரும்போது அவருக்கு நல்ல தலையில வெட்டு காயப்பட்டிருக்குது. அவர் சொல்லக்கூடிய வாக்குமூலத்தில் என்ன செய்வார்? 8 பேர் அல்ல, அதிகமான நபர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடையாளம் தெரியாத அளவுக்கு அதிகமான கூட்டமாக வந்திருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப 8 பேர் சரண்டர் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு காவல்துறையில சரண்டர் ஆகிறதுல 3 முக்கியமான சிக்கல்கள் இருக்கு. 1, காவல்துறையில சரண்டர் ஆகும்போது நிச்சயமா காவல்துறையுடைய அவங்களுடைய வழக்கமான கவனிப்பு இருக்கும். நிச்சயமா அது மிகப்பெரிய அளவுல தாக்குதல் இருக்கும். அதுக்கு பயப்படுவாங்க குற்றவாளிகள். நம்பர் 1. நம்பர் 2, எப்பவுமே ஜுடிஷியல் ஒரு வழக்கறிஞர் இவ்வளவு பெரிய குற்றம் போகும்போது அவர்களுடைய வழக்கறிஞரா இருக்கவங்க என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஜுடிஷியல் கஸ்டடி போறதான் சேஃப். அதுல மிகப்பெரிய சட்ட பாதுகாப்பு இருக்கு. பின்னாடி வழக்கு நடத்துறதுல வழக்கு பிரச்சனைகளுக்கு எல்லாத்திலும் நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்கும். இல்ல காவல்துறை போய் மாட்டிக்கிட்டோம்னா சில சிக்கல்கள் ஏற்படும்ன்றத
நிச்சயமா அந்த வழக்கறிஞர் சொல்லியிருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி இவங்க போய் நீதிமன்றத்தில் ஆஜரானவங்க போலீஸ் ஸ்டேஷன் ஆஜரானாங்க. அதெல்லாம் தாண்டி என்கவுண்டர் பண்ணி இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு துணிச்சலா ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு விசேஷத்துக்கு போற மாதிரி அழகா போய் காவல்துறையில இவங்க போய் சரண்டர் ஆயிட்டு அழகா இவங்க போறாங்கன்னா எப்படி ஒரு இதுல என்ன சூட்சமம் என்ன, இது எப்படி திட்டமிட்டு இருக்கு? அதாவது ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய பிரச்சனைனால இந்த கொலை நடந்திருக்கு. அவருடைய சகோதரருக்கு ஆருத்ரா நிறுவனத்திற்கு உள்ள தொடர்பு, இதை வச்சு ஒரு பெரிய வலைப்பின்னல் இருக்கு. உண்மையிலே வச்சுக்குவோம். ஆருத்ரா நிதி மோசடி வழக்குல ஒரு வழக்கறிஞர் அவரு நிறைய வழக்கறிஞர்கள் தலையிட்டு நிச்சயமா பணம் பெற்று கொடுத்திருப்பாங்க. சட்டப்படியோ அல்லது சட்டத்துக்கு அப்பாற்பட்டு அங்க உள்ள பெரிய மனுஷங்களை வச்சு பேசியோ ஏதோ ஒரு வகையில நிச்சயமா அந்த ஆருத்ரா நிறுவனத்திலிருந்து பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் அதன் சார்பா போன ஒரு திறமையான வழக்கறிஞர் யாரா இருந்தாலும் செய்யக்கூடியதா நிச்சயமா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் செஞ்சிருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இதுல இந்த ஆளுங்கட்சியுடைய உள்ள இருக்க கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே இந்த சந்தேகத்தை ஃபர்ஸ்ட் அவர் தான் கிளப்புறாரு. இந்த குற்றத்திலே பிடிபட்டு இருப்பவர்கள் உண்மையான குற்றவாளியே இல்லைங்கிறாரு. யார் சொல்றது? திமுகவுடைய ஆளுங்கட்சியினுடைய மிகப்பெரிய அளவுல அவங்களுடைய சப்போர்ட்டரா இருக்கக்கூடிய அண்ணன் தொல் திருமாவளவனுடைய அறிக்கையை சொல்லுது. அப்புறம் மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இந்த விஷயத்தை கிளப்புறாங்க. இதை தாண்டி அவருடைய உடன் பிறந்த சகோதரரும் இந்த விஷயத்தை சொல்கிறார். இதையும் தாண்டி அந்த ஓட்டுநர் விடுமுறை போட்டு போன ஓட்டுநர் பஞ்சாட்சரம் அவர்களுடைய பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க ஆற்காடு சுரேஷ் ஆளுகன்றதே கிடையாது கதை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, காவல்துறை உட்பட எல்லாருக்கும் தெரிந்த உண்மை பொதுமக்கள் கண்ணை விட்டு மறைக்கப்படுது. அப்ப இந்த உண்மையான குற்றவாளிகளை இந்த காவல்துறையோ அல்லது அரசோ காக்க நினைப்பதன் நோக்கம் என்ன? இன்னொன்னு, இந்த ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில பல்லாயிரம் கோடிகளை இன்னைக்கு பதுக்கி வச்சிருக்கவங்க இந்த பணத்தை காப்பாத்துறதுக்காக அல்லது இந்த பணத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் இவங்க வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றாங்கிறதுக்காக இப்படி ஒரு கொலையை நிறைவேற்றி மற்றவர்களை இதை விட்டு அச்சப்படுத்துவதற்காக அப்படின்ற கோணத்துல பார்த்தோம்னா கூட இவ்வளவு அரசியல் ஆளுமையை போய் அவங்க கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆருத்ரா நிறுவனத்துல எத்தனையோ பேர் பணம் போட்டு ஏமாந்தாலும் திருப்பி போய் பணத்தை பெற்றவங்க இருப்பாங்க. அவர்கள யாரோ ஒருத்தர ஏதோ ஒரு விஷயங்கள் இவங்க ஒரு வன்முறை பண்ணியிருந்தாலும் அல்லது கொலை போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தா கூட ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டோம்னா மற்றவர்களுக்கு அச்சம் ஏற்படும். ஆகா, இவங்க கிட்ட போய் காசு கேட்டா நம்ம கொலை கூட பண்ணி போட்டுறாங்க, ஐயோ நம்ம உயிரோட போதும், காசு கிடைக்காம போகுதுன்னு நினைச்சுட்டு கூட போயிடுவான். ஆனா இவங்க செலக்ட் பண்ண ஆளு ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆற்காடு சுரேஷ் விஷயத்துல இவர் குற்றவாளியோ அல்லது எந்த இதுவுமே இல்லாத பொழுது இவங்க ஒரு பழிவாங்கும் கொலை என்கின்ற நோக்கத்துல இந்த கொலை வழக்கை எடுத்து செல்வதற்கே நோக்கம் என்ன? இதுல மிக அடிப்படையான சந்தேகங்கள், இந்த 3 சந்தேகங்களுக்கான விடை கிடைத்து விட்டால் இந்த வழக்கோட முடிச்சு ஈஸியா அவிழ்க்கப்பட்டுடும். அதுல இந்த அரசாங்கம் இந்த முடிச்சே அவிழ்க்க கூடாதுன்ற ஒரு நோக்கத்துலதான் முதல்ல எடுத்தவொடனே ஒரு குற்றவாளியை கணக்கு காட்டி புலன் விசாரணைன்னு ஒண்ணு இருக்கு. என்னைக்குமே சட்டத்தின் முன்னில ஒருத்தர் ஒரு கைது பண்ணிட்டா நிச்சயமா போலீஸ் உடனடியாக கொண்டு போய், நமக்கு நல்லா தெரியும், எந்த வழக்கிலையும் கொண்டு போய் உடனடியாக சரண்டர் பண்ணி இது பண்ண மாட்டாங்க. அவர்களை வச்சு விசாரிச்சுட்டு அல்லது ஒரு பாதி குற்றவாளிகளை உள்ள கொண்டு நிப்பாட்டிட்டு ஒரு பாதி பேரை வச்சு விசாரிச்சுட்டு தான் சரண்டர் பண்ணுவாங்க. இப்படி எந்த நடைமுறையுமே இல்லாம காவல்துறை இதில் அவசரப்படுவதன் நோக்கம் என்ன? இதனுடைய பின்னணி காரணமானவர்கள் யார் என்கின்ற கேள்விகள் எல்லாம் வருகின்றன. அதை பற்றி ஒரு விரிவான பதிவோடு அடுத்த வீடியோல உங்களிடம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன்.